இந்திய கடற்படை ஒரு வல்லரசாக மாறுமா என்பது அதன் தற்போதைய திறன்கள், நவீனமயமாக்கல் முயற்சிகள் மற்றும் புவிசார் அரசியல் சூழலை பொறுத்தது. 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இந்திய கடற்படை 130க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் 250 விமானங்களைக் கொண்ட ஒரு கடற்படையை இயக்குகிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் 155 முதல் 160 வரை போர்க்கப்பல்களையும், 2035ஆம் ஆண்டிற்குள் 175 முதல் 200 வரை போர்க்கப்பல்களையும் இலக்காக கொண்டு விரிவாக்க திட்டங்கள் உள்ளன. இந்த விரிவாக்கம் உள்நாட்டு தளங்கள், அமைப்புகள், சென்சார்கள் மற்றும் ஆயுதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. தற்போது 54 கப்பல்கள் உள்நாட்டிலேயே கட்டப்பட்டு வருகின்றன. இது இந்தியாவின் தற்சார்பு திறனை எடுத்துக்காட்டுகிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் கடற்படை பிரமோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணைகளுடன் கூடிய 13 அழைக்கும் கப்பல்களையும் 20 போர்க்கப்பல்களையும் கொண்டிருக்க இலக்கு வைத்துள்ளது. ஆகஸ்ட்-செப்டம்பர் 2026க்குள் எதிர்பார்க்கப்படும் ப்ராஜெக்ட் 17 இன் கீழ் 6 உள்நாட்டு ஸ்டெல்த் போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் செயல்பாட்டு திறன்களை அதிகரிக்கும். இந்த புதிய போர்க்கப்பல்கள் பிரமோஸ் ஏவுகணைகள் மற்றும் நடுத்தர தூர மேற்பரப்புவான் ஏவுகணை அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டிருக்கும். நவீனமயமாக்கலில் நீராவி உந்துவிசை அமைப்புகளை டீசலாக மாற்றுவதும் அடங்கும். இது நீண்ட ஆயுளையும் பராமரிப்பையும் மேம்படுத்துகிறது. டிசம்பர் 2025 இல் 5 உள்நாட்டு டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட்ஸ் இல் முதல் கப்பல் சேர்க்கப்பட்டது. இது நீருக்கடியில் ஆதரவு திறன்களை மேம்படுத்துகிறது. இந்தியாவின் கடல்சார் மூலோபாய தடுப்பு, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துகிறது. கடற்படை ஒரு போர் தயார், நம்பகமான, ஒத்திசைவான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான சக்தியாக இருக்க விரும்புகிறது. அதன் கடல்சார் இராணுவ மூலோபாயம் மேம்பட்ட தளங்கள், தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலம் திறனை உருவாக்குவதை வலியுறுத்துகிறது. கடற்படை இராணுவ செயல்பாடுகளுக்கு அப்பால் இராஜதந்திர மற்றும் காவல் பணிகளிலும் ஈடுபடுகிறது. ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளுடன் ஒத்துழைப்பை வளர்க்கிறது. இந்தோ-பசிபிக் பகுதியில் பாதுகாப்பான கடல்சார் சூழலை உருவாக்குவதற்கு பாதுகாப்பு இராஜதந்திரம், கூட்டுப் பயிற்சிகள் மற்றும் மேம்பட்ட இயங்குதன்மை ஆகியவை முக்கியம். இந்தியா தனது இந்தோ-பசிபிக் மூலோபாயத்தில் துறைமுக மேம்பாடுகள் மற்றும் கடல்சார் அண்டை நாடுகளுடன் வலுவான உறவுகளை உள்ளடக்கியது. தொடர்பு கடல் வழிகளை பாதுகாப்பதும், கடற்கொள்ளை மற்றும் கடல்சார் பயங்கரவாதம் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதும் முக்கிய முன்னுரிமைகளாகும். தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தோ-பசிபிக் பகுதிக்கு நல்லெண்ண விஜயங்கள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை நோக்கங்களை மேம்படுத்துகின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் மூலோபாய இருப்பிடம் மற்றும் இந்தோ-பசிபிக் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் அதன் பங்கு கடற்படையின் தயார் நிலையை முக்கியமானதாக்குகிறது. சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு, பட்ஜெட் வரம்புகள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்தின் விரைவான வேகம் ஆகியவை சவால்களில் அடங்கும். குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல் மேம்பாட்டில் திறன் இடைவெளிகளும் உள்ளன. அவை கவனிக்கப்பட வேண்டும். வல்லரசு நிலையை அடைய இந்திய கடற்படை 2035ஆம் ஆண்டிற்குள் 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களாக தனது கடற்படையை விரிவுபடுத்த வேண்டும். இது அதன் நீலநீர் திறன்களை மேம்படுத்த வேண்டும் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். பாதுகாப்பு இராஜதந்திரம் மற்றும் கூட்டுப் பயிற்சிகள் மூலம் பிராந்திய கூட்டணிகளை வலுப்படுத்துவதும் அவசியம். விமானந்தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடல்சார் டொமைன் விழிப்புணர்வு போன்ற முக்கியமான திறன் இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். மேலும் இராணுவ பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக கடற்படை செலவினங்களை அதிகரிக்க வேண்டும். தமிழ்நாடு அதன் விரிவான கடற்கரை, முக்கிய துறைமுகங்கள் மற்றும் மூலோபாய இருப்பிடம் மூலம் இந்தியாவின் இந்தோ-பசிபிக் கொள்கைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. அதன் துறைமுகங்கள் இந்தோ-பசிபிக் வர்த்தகம் மற்றும் இணைப்புக்கான முக்கிய வழிகளாக செயல்படுகின்றன. கடல்சார் டொமைன் விழிப்புணர்வு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் பிராந்திய ஒத்துழைப்பை எளிதாக்குவதிலும் மாநிலத்தின் முயற்சிகள் இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாக்க உதவுகின்றன. இந்திய கடற்படை இந்தோ-பசிபிக் மீது தெளிவான மூலோபாய கவனத்துடன் குறிப்பிடத்தக்க நவீனமயமாக்கல் மற்றும் விரிவாக்கத்திற்கு உட்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் வல்லரசு நிலையை அடைய நிலையான முதலீடு, வலுவான உள்நாட்டு பாதுகாப்பு தொழில் மற்றும் மூலோபாய கூட்டணிகள் தேவை. இது தற்போதுள்ள சவால்களை சமாளித்து அதன் முழு திறனை உணர உதவும்.